அந்நியன் திரைப்படம் முடிந்த இடத்திலிருந்து கதை தொடங்குகிறது. அம்பியும் நந்தினியும் தேனிலவுக்காக ரயிலில் பயணம் செய்கிறார்கள். எல்லாம் வழக்கம் போல அமைதியாகிவிட்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள். நள்ளிரவில் அவர்கள் சென்ற பயணிகள் ரயில் மலைப்பாதையை கடந்து செல்லும்போது எதிர் திசையில் ஆபத்தான ரசாயனங்களை ஏற்றிச் சென்ற சரக்கு ரயிலும் வந்து கொண்டிருந்தது. பல மாதங்களுக்கு முன்பே அந்த வழித்தடத்தின் சிக்னல் மற்றும் பிரேக் அமைப்புகளை மாற்ற வேண்டும் என்று ரயில்வே பொறியாளர்கள் எச்சரித்திருந்தனர். ஆனால் கோடிக்கணக்கான ஊழலும் போலி பாதுகாப்பு சான்றிதழ்களும் காரணமாக அனைத்து பழுதுபார்ப்புகளும் ஆவணங்களில் மட்டுமே இருந்தன. அந்த இரவு சிக்னல் செயலிழந்தது. சரக்கு ரயிலின் பிரேக்கும் வேலை செய்யவில்லை. சில நொடிகளில் சரக்கு ரயில் பயணிகள் ரயிலின் பின்புற பெட்டிகளில் மோதி விபத்துக்குள்ளானது. வெடிப்பு, ரசாயன கசிவு, தீ விபத்து என பெரும் பேரழிவு ஏற்பட்டது. அம்பியும் நந்தினியும் முடிந்தவரை பயணிகளை காப்பாற்ற முயன்றாலும் நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர். அடுத்த நாள் இது ஒரு சாதாரண ரயில் விபத்து என்று அதிகாரிகள் அறிவித்தனர். ஆனால் அம்பியின் விசாரணையில் இது ஊழலால் நடந்த பேரழிவு என்பது வெளிச்சத்துக்கு வந்தது. சிக்னல் கோளாறு முன்கூட்டியே எச்சரிக்கப்பட்டிருந்ததும், பிரேக் கோளாறு மறைக்கப்பட்டதும், பாதுகாப்பு ஆய்வுகள் போலியாக நடத்தப்பட்டதும் அவர் கண்டுபிடித்தார். அனைத்து ஆதாரங்களையும் சேகரித்து அம்பி நீதிமன்றத்தை நாடினார். ஆனால் விசாரணையின் போது முக்கிய ஆவணங்களும் சாட்சிகளும் மர்மமாக மறைந்துவிட்டன. இறுதியில் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. குற்றவாளிகள் எந்த தண்டனையும் இன்றி நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினர். அன்று இரவு கண்ணாடி முன் நின்ற அம்பி தனது பிரதிபலிப்பை பார்த்தார். மெல்ல அவரது முகத்தில் பரிச்சயமான ஒரு புன்னகை மலர்ந்தது.